பெயர் பிரவீன். வயது 26. தபால் துறையில் சென்னையில் அரசு வேலையில் இருக்கிறேன். இந்த கதையின் நாயகி ஜெயசுதா. நான் அண்ணா நகரில் ஒரு வீட்டின் மாடியில் தங்கியுள்ளேன். எனக்கு எதிர் வீட்டில் குடியிருப்பவள் தான் ஜெயசுதா. வயது 38. ஐயர் மாமி. சொல்லவே வேண்டாம், அழகோ அழகுதான். 2 குழந்தைகள். ஒருவன் 7வது படிக்கிறான், மற்றொருவன் 4வது படிக்கிறான். கணவன் அரசு துறையில் ஒரு பெரிய அதிகாரியாக உள்ளான். இவளும் ஒரு தனியார் துறையில் பெரிய வேலையில் இருக்கிறார். சுருக்கமாக சொன்னால் ஜெயசுதா பார்ப்பதற்கு சினிமா நடிகை போல இருப்பாள். சரி, ஓகே, இன்றோ போதும், கதைக்குள்ள செல்வோம். எதிரெதிர் வீட்டில் இருப்பதால் தினமும் பார்த்து கொள்வோம். நான் தினமும் காலையில் ஜாக்கிங் செல்வேன். அவரது கணவனும் வருவார். 2 பேரும் அரசு துறையில் இருப்பதால் சீக்கிரமாகவே பழகிவிட்டோம். ஒரு நாள் வீட்டிற்கு கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுத்தார். நானும் ஹாய் ஆண்டி என்றேன். அவளும் ஹாய் என்றாள். பிறகு கணவன் டீ கொடுக்க சொல்லிவிட்டு குளிக்க போய்விட்டார். அவள் டீ கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, என்னை பார்த்தா உனக்கு ஆண்டி மாதிரி தெரியுதான்னு கேட்டா. நானும் இது என்னடா வம்பா போச்சுன்னு சரி அக்கானு கூப்பிடுவான்னு கேட்டேன். சரி அக்கானே கூப்பிடு என்றாள். பிறகு டீ குடித்துவிட்டு நானும் வந்து விட்டேன். அதன் பிறகு அடிக்கடி வீட்டிற்கு போவது, பையன்களுடன் விளையாடுவது, கணவருடன் பேசிக்கொண்டிருப்பது என்று போய்கொண்டிருந்தது. அவளும் பேசுவாள். ஒருவித ஈர்ப்பான புன்னகையுடன் பேசுவாள். ஒரு நாள் அவர் கணவன் ஏதோ வேலை விஷயமாக டெல்லி போயிருந்தார். அப்பொழுது 2வது பையனுக்கு நைட்டு பயங்கரமான காய்ச்சல். அவள் வந்து, டே தம்பிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும், நைட் டைமு வேற, துணைக்கு வரியான்னு கேட்டா. நானும் உடனே வாங்கக்கா போவேன்னு சொன்னேன். கிளம்பி வாடா, கீழே நிற்கிறேன்னு போயிட்டா. நானும் கிளம்பி பெரிய பையனை வேலைக்காரிக்கிட்ட விட்டுட்டு நாங்கள் 3 பேரும் போனோம். போய் பார்த்துட்டு ஃபீவர் அதிகமாக இருக்குன்னு டாக்டர் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு திரும்பி வரும்போது, ரொம்ப தேங்க்ஸ்டா, நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு அப்படின்னு சொன்னான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் எதுக்கு எப்போ கூப்பிட்டாலும் நான் உடனே வருவேன்னு ஒரு மாதிரி சொன்னேன். என்னன்னு கேட்டா ஒன்றுமில்லைன்னு சமாளிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு உன் நம்பரை கொடுடா, எதுனா கால் பண்ணுறேன்னு சொன்னான். நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவள் போயிட்டு மிஸ்டு கால் கொடுத்தா. நானும் நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மார்னிங் வீட்டுக்கு போய் தம்பிக்கு பரவாயில்லையான்னு கேட்டேன். இப்போ ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னான். என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி பிரித்து பார்க்குறீங்களான்னு கேட்டேன். ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் டெய்லி ஹாய் பாய்னு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போய்கிட்டே இருந்தது. நானும் வீட்டுக்கு போயிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டே நல்லா சைட் அடிப்பேன், நல்லா வம்பு இழுப்பேன். அவளும் முறைச்சி பார்த்துக்கிட்டே சிரிப்பா. அப்புறம் பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு நாள் மெசேஜில் கேட்டா, லவ்லாம் பண்ணியிருக்கியான்னு. இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னேன். அப்போ இனிமேன்னு கேட்டா. நான் உடனே உங்களை மாதிரி இருந்தா லவ் என்ன, இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். டி ராஸ்கல், அக்கா அக்கான்னு சொல்லிட்டு என்னையே சைட் அடிக்கிறியான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டா. ஏன் அடிக்கக்கூடாதான்னு கேட்டேன். அடிப்ப என் புருஷங்கிட்ட கேட்டுட்டு அடி அப்படின்னா. நானும் புருஷங்கிட்ட கேட்டுட்டு அடித்தா தாங்குவீங்களான்னு டபுள் மீனிங்கில் கேட்டேன். அவள் புரிஞ்சுக்கிட்டு சீ நாட்டி ராஸ்கல் போடான்னு போயிட்டா. அப்புறம் பேச்சு இதே மாதிரியே செல்ல, விளையாட்டு வம்பு இழுக்கிறதுன்னு இப்படியே கண்டினியூ ஆச்சு. நானும் டெய்லி போவேன். அவள் கணவன்கிட்ட எப்பவும் போல் பேசுவேன், பையன்கிட்ட விளையாடுவேன். அவள் ஒரு ஏக்க பார்வையோடு தான் எப்போதும் இருப்பா, பேசுவா. இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் நைட்டு பேசும்போது, உன்னை பார்க்குறப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஐ எம் லவ் வித் யூன்னு சொல்லிட்டேன். இப்போ என்னடா லூசு மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. வேற ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அப்போவே தெரிஞ்சிருச்சு செல்லத்துக்கு என் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பயப்படுறான்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எப்பொழுதும் போல் போவேன். அவள் என்னை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணான். நானும் வாடி போடின்னு பேசுகிற அளவுக்கு முன்னேறிட்டேன். ஏண்டி சரியாக பேச மாட்டேங்கிறேன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுவா. என்னால் முடியலடி, ஐ நீட் யூன்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் அதுக்கு பைத்தியம், மனசு அலைப்பாய விடாத, ஒழுங்கா அடுத்த கட்டமாக மேரேஜ் பண்ணிக்கோ, அதுதான் வேலை இருக்குல்ல அப்படின்னு சொன்னான். எனக்கு நீ தாண்டி செல்லம் வேணும் ப்ளீஸ்ன்னு சொன்னேன். வேறு எவ்வளோ வேணான்னு சொன்னேன். நீ திருந்த மாட்டடா பொறுக்கின்னு போயிட்டா. ஒரு நாள் அவள் புருஷன் எப்பவும் போல் வேலை விஷயமா டெல்லி போயிட்டாரு. அவள் மட்டும் நைட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது ஸ்கூட்டி பிரேக் டவுன் ஆகி நின்றுடுச்சு. மழை வேற பயங்கரமாக பெய்யுது.
அப்போ எனக்கு கால் பண்ணி அவள் வேலைக்காரிக்கிட்ட சாவி வாங்கிட்டு அவள் காரை எடுத்துகிட்டு வர சொன்னான். நானும் போனேன். அங்கே போயிட்டு ஸ்கூட்டியை நல்லா லாக் பண்ணி பக்கத்தில் சேஃபாக விட்டுட்டு அவளை கூட்டிக்கிட்டு வந்தேன். வரும்போது பாதையில் காரை நிப்பாட்டி, ஏண்டி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, ஐ லவ் யூ செல்லுன்னு பிரகாஷ் டைலாக்கை சொன்னேன். அவள் பொறுக்கி சொன்னால் புரிஞ்சுக்கிடான்னு சொல்லி வாயை கூட மூடலை. நான் காரை ஆஃப் பண்ணேன். அவள் விடுடா விடுடான்னு சொல்ல சொல்ல அந்த நேரத்தில் எங்களை நாங்கள் மறந்தே விட்டோம். மழை வேற 2 பேருக்கும் பயங்கரமான வெறியேற ஆரம்பிச்சிருச்சு. 15 மினிட்ஸ் அப்புறம் நானே விட்டேன். நான் அவகிட்ட ரொம்ப பசிக்குது, மாங்காயை சாப்பிட தாடி ப்ளீஸ்னு சொல்ல அவளும் கொடுத்தா. அது நல்லா காயாக இருந்துச்சு. நமக்கு எப்பவுமே மாம்பழம் தான் பிடிக்கும் என்றேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருந்துச்சு. செம்ம ஃபீல். அதெல்லாம் சாப்பிட்டு ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் புரியும். அவளும் நல்லா அனுபவிச்சு என்னை பிடிச்சிக்கிட்டான். அப்புறம் அவள் பயந்துக்கிட்டு, வேண்டாம் செல்லம் ப்ளீஸ், இது பப்ளிக் பிளேஸில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது பப்ளிக் பிளேஸாக தெரியலையா? எனக்கு தெரியாது, எனக்கு இப்போவே பசிக்குதுன்னு அப்படின்னு சொன்னேன். டே பொறுக்கி, மற்றதெல்லாம் ஓகே, இது ரொம்ப ரிஸ்க்கு, நான் ஒத்துக்க மாட்டேன் இங்கே பண்ணுறதுக்கு, புரிஞ்சுக்கோ செல்லம், நான் தான் உன்னை ஏற்றுக்கிட்டேன்ல, நாளைக்கு லீவு போடு, வீட்டில் வச்சு என்னென்னலாம் வேணுமோ அவ்வளவையும் தரேன் என் செல்லத்துக்கு அப்படின்னு கொஞ்சம் சரிடின்னு நானும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். திரும்பவும் ஒரு டைம் கேட்டேன். அவள் நோவேன்னு சொன்னான். சொன்னது தான், நாளைக்கு தான் எல்லாம், மூடிக்கிட்டு வண்டியை எடுடான்னு சொல்லிட்டா. சரிங்க மேடம்னு வீட்டில் வந்து விட்டுட்டு கிளம்புனேன். அப்புறம் போயிட்டு வா பொறுக்கி, மார்னிங் வந்துருன்னு சொன்னான். பாயடி செல்லன்னு கிளம்பிட்டேன். மறுநாள் நான் லீவு போட்டுட்டேன். அவளும் தான். நான் பையங்களை ஸ்கூல் போன உடனே 9:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். அவள் என்னடா அதுக்குள்ளே வந்துட்ட பொறுக்கி, நான் இன்னும் குளிக்கல, ஒரு பொறுக்கியை இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லி இருந்ததுனால வேலைக்காரியை வேற வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் தான் காலையிலிருந்து எல்லா வேலையும் பார்த்தேன். இருச்செல்லாம் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு அவள் சொல்லிட்டு வாயை கூட மூடல. நான் ஆரம்பிச்சிட்டேன். டே கதவை திறந்து இருக்குடான்னு சொல்லி அதை லாக் பண்ணிட்டு வந்தா. மறுபடியும் ஆரம்பித்தேன். டே செல்லம் குளிக்கலடா என்று சொல்ல, பேசாம இருடி அம்மு என்று அந்த மழையின் இரவில் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவை எடுத்தோம். அப்படியே என்னை தடவி கொடுத்து, ஐ லவ் யூடா செல்ல பொறுக்கியே அப்படின்னு கொஞ்சினான். சரி இருடா குளிச்சுட்டு வரேன், கசகசன்னு இருக்குன்னு பாத்ரூம் போனாள். அப்புறம் சாப்பிட்டு மதியம் என்ன இருந்தாலும் என் அழகு ராணி ஜெயா ஒரு மிகப்பெரிய ராணி தான். அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டேன். இது தொடர்ந்து கண்டினியூ ஆச்சு. அவன் புருஷன் இல்லாதப்போ லீவு போட்டு இப்படி எப்படியும் ஆசை தீர கொஞ்சிடுவேன். ஆனால் இந்த விஷயத்தை ரொம்ப நாளைக்கு மறந்து வைக்க முடியாது என்பது போல ஒரு நாள் அவன் கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அன்றிலிருந்து அவளை ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்தி உள்ளார். இதையெல்லாம் தாங்கி கொள்ள முடியாத ஜெயா என்னிடம் சொல்லி சொல்லி அழுவாள். நானும் அவளுக்கு சமாதானம் படுத்துவேன். அவருக்கு என் மீது சந்தேகம் வரவில்லை. ஆனால் தன்னுடைய மனைவி யாருடனோ தகாத உறவில் இருக்கிறார் என்பது மட்டும் அவருக்கு சந்தேகமாக இருந்தது. காரணம், தன்னுடைய மனைவி அடிக்கடி செல்போனில் யாரிடமோ சிரித்து சிரித்து பேசுகிறாள் என்பது அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதனால் அவர் தன்னுடைய மனைவியை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். நான் இந்த விஷயத்தை அவளிடம் சொல்லிவிட்டேன். உன் கணவனுக்கு உன் மீது சந்தேகம் வந்தது. நீ அடிக்கடி என்னுடன் ஃபோனில் பேசுவது அவர் கண்டுபிடித்து விட்டார். அதனால் அவர் உன்னை ரகசியமாக கண்காணிக்கிறார். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு என நான் முன்கூட்டியே அவளை எச்சரித்து விட்டேன். அதன் பிறகு அவள் ஃபோன் பேசுவதையும் நிறுத்திவிட்டார். இது அவருடைய கணவனுக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் இருந்தப்போ அவள் கணவன் கையும் களவுமாக பிடித்து விட்டான். பிறகு இருவரையும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்தான். இப்போ இருவரும் சிறையில் இருக்கிறோம். அவள் கணவன் வேறு ஒரு திருமணம் கண்ணிக்கொண்டான். ஒரு நிமிட தப்பான எண்ணத்தால் எங்கள் இருவரின் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அந்த 2 பிஞ்சு குழந்தைகளின் வாழ்க்கையும் கேள்விக்குறியானது. இறுதி நெறிமுறை ஒரு கணநேர ஆசை பல ஆண்டுகள் கட்டிய நம்பிக்கையை சிதைத்துவிடும். திருமணமான உறவில் நம்பிக்கை, பொறுப்பு மற்றும் குடும்பத்தின் நலன் மிக முக்கியமானவை. தவறான உறவுகள் ஆரம்பத்தில் இனிமையாக தோன்றினாலும் அதன் விளைவுகள் பல நேரங்களில் குடும்ப சிதைவு, குழந்தைகளின் மனவேதனை, சமூக அவமானம் மற்றும் வாழ்நாள் முழுவதும் நீங்காத வருத்தமாக மாறிவிடும்.
காதல் என்ற பெயரில் பிறரின் குடும்ப வாழ்க்கையில் தலையிடுவது காதல் அல்ல. அது பல நிரபராதிகளின் எதிர்காலத்தை பாதிக்கும் பொறுப்பற்ற செயல். ஒரு தவறான முடிவு 2 பேரின் வாழ்க்கையை மட்டுமல்ல, அவர்களை நம்பி வாழும் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரின் வாழ்க்கையையும் சீரழிக்கக்கூடும். ஆசை சில நிமிடங்கள் மட்டுமே, ஆனால் அதன் விளைவுகள் பல ஆண்டுகள் நீடிக்கும். எனவே பிறர் துணையை மதியுங்கள், குடும்ப பந்தங்களை காப்பாற்றுங்கள். உணர்ச்சிகளை விட ஒழுக்கத்திற்கும் பொறுப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். அது உண்மையான மனிதநேயம் மற்றும் நல்ல வாழ்க்கையின் அடையாளம். தவறான உறவு ஒரு கணத்தின் இன்பத்தை தரலாம், ஆனால் ஒரு குடும்பத்தின் வாழ்நாள் நிம்மதியை பறித்துவிடும். இந்த மாதிரி கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.